ஒரு சந்தேகம். உங்களுக்கும் அந்த சூரியன் கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்னதான் பகை? அவங்கள வச்சு நீங்கள் நல்லா கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிறீங்க. இல்லை கீழே ஒருத்தன் கேட்டான் தனிப்பட்ட கோவம், அதுலேயும் பாருங்கள் டேட்டா கூட கேட்குறான். அவங்கள வச்சு தானே நீங்கள் கோடி கோடியாக அடிச்சிங்க அவங்க ப்ரொடக்ஷனில். ஆமாம், என்ன சம்பாதிச்சாங்க கோடி கோடியா? பீஸ்ட்டு, சுறா, சர்க்காரு. சுறாலாம் 150 கோடியாமே சர்க்காரு. அப்புறம் வேட்டைக்காரன், இதெல்லாம். அது இல்லாமல் அந்த நெட்வொர்க்கு மட்டும் உங்களுக்கு 8 வருஷத்துக்கு பர்த்டேக்கு ஆல்பம் சாங்லாம் விட்டுக்குது. எல்லாமே லீகல் தான், இல்லீகல் கிடையாது. ஆனால் அவங்கள வச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிறீங்கல்ல. அதில் இன்னொரு ப்ரொடக்ஷன் இருக்குது செல்வபூதன். அதுலலாம் அநியாயம் பண்ணிடுறீங்களே. நான் 2-3 பாட்டை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்களே, டிஸ்ட்ரிபியூஷனு எல்லாமே பண்ணிட்டீங்களே. ஆனாலும் எதிர்க்கிறீங்க. என்னதான் அவங்கதான் வாரிசுக்கு பிரச்சனை பண்ணாங்களே. ஓ, அதனால எல்லாத்தையுமாவா? என்ன தலைவரே இவ்வளோ சம்பாதிச்சுக்கிறீங்களே அவங்கள வச்சு நீங்க? அது அப்படிதான். அதாவது நான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. படம் வேற, அரசியல் வேற. படத்தையும் அரசியல் ஒன்னாக்காதீங்க. நீ பேசுற இந்த வாயி அன்னைக்கு பொதுக்குழுல வாயிலே அடிச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே? எல்லாரும் போய் அந்த பிக்சர்ஸ் கதையில போய் சைன் பண்ண போயிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? வெக்கமே இல்லாம கடைசி படத்தை கூட அங்கதான் போய் குத்துக்கிறீங்க. 10,000 கம்மியா வருது, இல்ல 10 கோடி கம்மியா வருதுன்னா கூட வேற டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கலாம்ல. இந்த கட்சியில நான் சொல்றதை யாரு கேக்குறீங்க? யாருமே சம்பந்தமா பேசுறது. சைக்கிள் மேட்டர்லாம் எனக்கே தெரியாது. என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது கோத்து விட்டு போறீங்க. ஆமா, சைக்கிள் மேட்டரே இன்னொரு இன்டர்வியூ உங்கள்கிட்ட கேட்டா வேற மாதிரி சொல்லுவீங்க. உங்க பேச்சு நீங்க இல்ல, யாருமே கேட்க மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. நம்மளுக்கு மவுசு குறைஞ்சிச்சு தெரியுமா? என்னது? சீரியஸாக தான். நான் பாருங்க, பீஸ்ட் அரபிக்குத்து ரிலீஸ் ஆகும்போது ஒரே நாளில் 23.7 மில்லியன் வியூஸு. லியோவில் நாரெடி ரிலீஸ் ஆகும்போது அப்படியே 20 மில்லியன் வியூஸு. கோட்டில் விசில் போடுக்கு 25.5 மில்லியன் வியூஸு. ஜனநாயகன் கச்சேரிக்கு 12.5 ஒரு நாள் முழுக்க. அவ்வளோதான், முடிஞ்சு. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 5 நாள் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இன்னொரு படம் போயிடும். அதுவும் இந்த படம் வேற மாசா வருதான், பராசக்திலாம். நான்லாம் போயிருவேன், சொல்லிட்டேன். நான்லாம் பிரதீப் ரங்கநாதனுக்கு போய் பொதுச்செயலாளர் ஆயிடுவேன். வரட்டா, என்னை விட்டுருங்கோ.